compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. என்னது ராஜி பிரியன் அவர் வந்து அம்மா கூட ஜாலியா இருக்காரா? இதான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, வாங்க பாப்போம். சொன்னது யாருன்னு சொல்லுங்க. ப்ரோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். அப்படி சொல்லிட்டீங்களா? ஓகே அம்மா வணக்கம்மா. வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. சிறப்புமா. உங்களை எல்லாம் வந்து நிறைய மக்கள் தேட ஆரம்பிச்சிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை ப்ரோ, இந்த மாதிரி தான் அம்மா வேணும்னு. சரி சரி. அந்த மாதிரி இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்காங்க. அம்மா ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்கோம் சென்னையிலேருந்து. தலைவர் கூப்பிட்டு போய் இன்டர்வியூ பண்ணிக்கோ. இன்டர்வியூ எடுத்துக்கலாமா? இருக்கிற 2 பிஸ்கட் எடுத்துக்கங்க, 2 சிப்ஸ் எடுத்துக்கங்க, வேற என்ன எடுத்துங்க. இவனை இன்டர்வியூ எடுத்து அம்மஞ்சலிக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. என்னமா கட்டமா? சென்னையில இருக்கும்போது பூரா இன்டர்வியூனே போய் சுத்திட்டு தெரிஞ்சேன். இப்போ கடையில செத்த இருடான்னு சொன்னா இப்பவும் இன்டர்வியூன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிய. ஆனா கடைசியில வேலை கொடுக்க மாட்டேறிய. இன்டர்வியூக்கு வர்றேன் ஆனா வேலை கொடுக்க மாட்டேறிய. ஐயோ, இது அந்த இன்டர்வியூ இல்லைம்மா. நான் சொன்னம்மா நீங்க சென்னை வாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு. இல்லை நீங்க ஊருக்கு வந்து என்னை காப்பாத்துங்க, எங்க அம்மா என்ன நிறைய டார்ச்சர் பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாரு இவரு. எப்ப அப்படி என்னப்பா டார்ச்சர் பண்ணேன்? சரி போ, இன்டர்வியூக்கு தானே கூப்பிடுறா, போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன் கடையை. அப்பா இதுதான் அம்மா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நிறைய வீடியோஸ்லையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? சரிங்களா? சென்னை பக்கம் விடாதீங்க, நீங்களே வச்சு நிறைய வீடியோஸ் உங்களை வச்சே பண்ண சொல்லுங்க. சரிப்பா, தேங்க்யூம்மா. நான் கூட்டிகிட்டு போயிட்டுங்களா? கூட்டிகிட்டு போங்க. நன்றிம்மா. ஸோ எஸ், காரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அம்மாவோட ஆசீர்வாதத்தோட நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ, உங்களோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகே சரி ரைட். அதுக்காக தான் ப்ரோ அங்கே எடுத்து வந்திருக்கோம் சென்னையிலேருந்து. சொல்லுங்க பெருசாக. ஓகே, அது மாரி போனோம்னா கடைக்கு போக 2 கல்ல மிட்டாய் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவ்வளோதான். அதையும் தாண்டி எங்களோட சார்பாக வந்து எங்கள் டீமில் இருக்க ஒருத்தர் வின் பண்ணால் எப்படி சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்கோம். ஏன்னா ராஜி பிரியன் அப்படின்றப்போ லுங்கி மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இல்லை, இவ்வளோ நாட்கள் கஷ்டத்துக்கு அப்புறமே வந்து இதுதான் என்னோட உழைப்பு, இதுதான் என்னோட கனவு அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்பலாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபீல் எப்படி இருக்குது உங்களுக்கு? எந்த ஃபீல்? கார் வாங்கினது தான். கார் வாங்கினது என்ன சொல்றது, சந்தோஷம். செகண்ட் ஹேண்ட்லாம் எடுத்தேன் நான், புதுசு கிடையாது. செகண்ட் ஹேண்ட்லாம் எடுத்தேன். என்ன சொல்றது, ஸ்டார்டிங்லேருந்து சேர்த்து வச்சு அமௌண்ட் சேர்த்து வச்சு ஒரு எடுத்தேன். ஃபீல்லாம் எப்படி சொல்றது, 4 பேர் பார்க்குறாங்க கார் வாங்கிட்டான் அப்படின்னு எப்போ வாழ்த்து சொன்னீங்க, ஹாப்பியாக இருக்கு. எங்கள் வீட்டில் இது வரைக்கும் கார் யாரும் எடுக்கல, நான் தான் முதல்ல எடுத்துருக்கேன் சம்பாரிச்சு. ஸோ அதுவே ஒரு. ஆனால் எல்லாரும் ஈஸியாக டக்குன்னு உனக்கு என்னப்பா கார் வாங்கிட்டீங்க, நல்லா சம்பாதிக்கிற, இந்த மாதிரியான டாக்கும் கேள்விப்பட்டீங்களா? இருக்கு, அதுக்கு ஒரு குரூப் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட் டைமாக ஒர்க் பண்றாங்க, இதே தொழிலாக வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. அது நமக்கு தேவையில்லை ப்ரோ. நம்ம வாங்கினோம், நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வாங்குறோம், கஷ்டப்பட்டா எல்லாரும் வாங்க போறாங்க கண்டிப்பா. ஓகே, டக்குன்னு ரீவைண்டாக போயிடுவோம். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. அப்போ உங்களை எல்லாருக்குமே வந்து டிக்டாக்கா தெரியும், வந்து லுங்கி கட்டிட்டு டான்ஸ் பண்ற ஒரு பர்ஃபார்மரா தெரியும். நினைச்சு பாத்தீங்களா நம்மளுக்கான சக்சஸ், நம்மளுக்கான பயணம் இவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பாத்தீங்களா? கிடையாது, சீரியஸா இல்லை. ஏன்னா சின்ன வயசுல சினிமா ஆர்வம் உண்டு, ஆனா இந்த அளவுக்கு வருவேன் அப்படின்றது எனக்கு சீரியஸா தெரியாது. இந்த அளவுக்குனா நான் இன்னும் உயரத்துக்கு போகல சொல்றேன். இப்ப இருக்கிறதே வந்துட்டு இப்படி ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீ இந்த வீடியோவை பார்த்துட்டு கனெக்ட் பண்ணுறதுலாம் இது. அவங்க வந்து அப்போ வந்து படிப்புன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க படிப்புன்னு தான் சொல்லுவாங்க. இந்த சினிமா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க சொல்லுவாங்களா வச்சா குடிமையாக அடிச்சா மட்டும் அந்த மாதிரி சினிமா அவங்கள பொறுத்தவரை அதெல்லாம் கிடையாது, படிப்பு மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு இடையில ஏமாத்து வேலைகள் நிறையா பார்த்து பண்ணி இப்படி வந்திருக்கேன். நிறையா விஷயம் நான் பண்ண எதுவுமே வீட்டில் சொல்லாமல் செஞ்சதுதான். சொல்லியிருந்தா செய்ய விட்டுருக்க மாட்டாங்க. இல்லை, அம்மாவோட இன்டர்வியூ நாங்கள் பார்க்குறப்போ அவங்க பேசுறதுக்கு அதுக்குன்னு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கூட்டிட்டாங்க. அம்மா பாரு எவ்வளோ இன்னசென்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம். அதில் நீங்கள் ஒரு விஷயம் ரிவீல் பண்ணியிருந்தீங்க, 7 அரியர் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ வந்து அதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருக்கு. மொத்தமாகவே 7 அரியர் தானா? 7 அரியர்னு சொல்லியிருக்க மாட்டாங்களே. 7 அரியர் 28. 7 அரியர்னு சொல்ல வாய்ப்பு இல்லையே. 7 வருஷம் 7 வருஷம் கழிச்சு கிளியர் பண்ணேன்னா சொல்லியிருப்பாங்க. 28 அரியர். 28 அரியர் ரொம்ப பெருமையா இருக்கு. 28 அப்படின்றப்ப வீட்டுக்கு தெரியாம எப்படி அவ்வளோ மறைமுகமாகவே வச்சிருந்தீங்க? ஓப்பனா சொல்லிட்டீங்களா? அதுல என்ன ஒரு பண்ணுனா 28 அரியருங்கிறத எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் அவர் எங்க சொந்தக்காரங்கள்ட்ட கேட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ரிசல்ட் பார்க்கும்போது பாத்துருக்கீங்களா? நம்ம ரிசல்ட் கேட்குறப்ப ஒன்று ரெஜிஸ்டர் நம்பர் கேட்கும், அது காலேஜ் நம்ம டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அது கேட்குற வருஷம் என்ன சொல்லிட்டா, நீ 28 அரியர் இல்ல, நீ என்கிட்ட பொய் சொல்ற. அவர் இன்னமே என்ன எதிர்பார்த்திருக்காரு அப்பா, புரியுதா? அந்த டேட் ஆஃப் பர்த் கேட்கும்ல, அதை என்ன நினைச்சிட்டாரு, பாஸ்வேர்டு நினைச்சிட்டாரு. இது ஒரு சம்பவமா பெரிய சண்டையா போச்சுங்க. எல்லாரும் பொய்ய சொல்லி ஏமாத்திருக்கேன், வந்து 28 அரியருங்கிறேன், அதையும் நம்பாம. அப்படின்னா ஒரு மனுஷன் எவ்வளவு அரியறப்ப, 28ங்கிறதே அதிகம் தானே, அதையே நம்பல.
ஸ்ட்ரிக்டா இருப்பான்றீங்க, ஆனா கேக்குறது எல்லாமே ரொம்ப அந்த டைமிங் காமெடி தான் உங்க வீட்ல அடிக்கடி நடக்குமோ? அந்த மாதிரி அம்மா அப்பாட்ட நீங்க டைமிங் காமெடிஸ், டைமிங் ஃபைட், டைமிங் ஆக்ஷன், த்ரில்லர் எல்லாமே இருக்கு. நீங்க காமெடி மட்டும் நம்ம வந்து காட்டுறோம் வீடியோல. இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பார்த்ததுலயே நம்ம ரொம்ப பெரிய ஒரு சீரியஸான விஷயம் பேசிட்டு இருப்போம் bro. ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப காமெடி எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கு? அந்த மாதிரி ஆக்சுவலா அவங்க சீரியஸா பேசுறத நான் ரொம்ப காமெடி காமெடி எடுத்து நம்ம சீரியஸா பேசினா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை. ஓகே, அம்மாவை ஆக்டிங்ல கொண்டு வரணுமே அப்போட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அப்பாவோட ரியாக்ஷனா என்ன, அம்மா வச்சு வீடியோ பண்ணா நம்மள வச்சு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கேட்டாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வீடியோ தான் தீட்டினே ஒரு தீட்டு, அதோட அதுக்கப்புறம் வீடியோ பார்க்க வர மாட்டேன்டாரு. என்ன தெரியுமா, என்னது மொட்டை மாடியில் போய் நின்றோம்னா கருமையத்தோட இருந்துச்சுன்னா மழை பெய்யுமான்னு சொல்லிட்டு நிக்க வச்சிருப்பேன். நைட்டு 1 மணி வரை நிக்க விட்டுருந்தேன் அவரை. காலையில அவர் வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 10:30 ஆயிரும். அப்பதான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு. அவருக்கு சரியான தூக்கம். நீங்க பண்ணணும்னு சொன்னீங்க, மாடிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மாடியில் நிப்பாட்டி மழை வருதான்னு பக்கம் நிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக 1:30க்கு தான் போய் படுத்தா. டப்பிங்லாம் முடிச்சு டப்பிங் முடிச்சுட்டு தான் படுக்கணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் அப்பா சாமி எனக்கு இது ஆகாது அப்படின்ட்டு போயிட்டாரு. ஓகே, ஆனா அம்மாவோட இப்போ ப்ரொஃபஷனலாக அவங்க ஆக்டராக மாறிட்டு இருக்காங்களா? அவங்கள ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பயங்கரமாயிட்டே இருக்கு. ஒரு டைலாக் சொன்னா பட்டுன்னு பிடிச்சிடுறாங்க. இன்னும் அது நல்லா பண்ணிடுவாங்க. அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வாங்க ஒரு வீடியோ பண்ணுங்க 2 வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணதுக்கப்புறம் 4 பேர் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிங்கிற நமக்குள்ள ஒரு போதை வரும். ரைட், அடுத்த வீடியோ எப்போ அப்படின்னு மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதான். ஓகே, அதையும் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இன்பாக்ஸ் மாதிரி ஒரு செக்மெண்ட், உங்களுக்குள்ள ஒரு ட்ரீம்னு ஒன்று இருந்திருக்கும்ல. ஓகே, ராஜ் பிரியன் ஒரு ஆக்டரையும் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் சாதிக்கணும் அப்படின்னு கனவுகளோட பயணிச்சிருக்காரா? கிடையாது. எதுவுமே இல்லையா? இல்ல. ஓகே, இல்லை ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு ப்ரோ. இல்லை எல்லாருமே வந்து இல்லை ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்ற மீறி என்ன, இப்போ கார் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி வாங்கணுங்கிறதே என் ஆசை கிடையாது. அது எங்க அப்பாவோட ஆசை. எங்க அப்பாவுக்கு வந்து கார் வாங்கணும். என்னதான் கனவு ராஜ் பிரியனுக்கு? ஹாப்பியா இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், எல்லாரும் சிரிக்க வைப்போம், நல்லா இருப்போம். நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போகிறோமோ இலக்கு இருக்கு, இந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு. அது வந்து இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல இடத்துக்கு போனேன். இப்போ இதுவே எதிர்பார்க்காது ப்ரோ. நான் எதிர்பார்க்கல. நான் வந்து லுங்கி கட்டி நான் என் ஸ்டைலில் நான் தனியாக பண்ணிட்டு இருந்தேன். அது ரீச் ஆச்சு, பயங்கரமாக ரீச் ஆச்சு. அது எதிர்பார்க்கலாம், இப்படி பண்ணால் அப்படி ரீச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் எனக்கு என்னன்னா நம்ம மட்டும் 4 பேர் ரசிக்கிறாங்க, அது பாட்டு போயிட்டு. அப்போ மியூசிக்கல்ன்றது சின்னது, டிக்டாக் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? அப்போ வந்து மியூசிக்கல்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அப்போ நம்ம பண்ணும்போது நம்ம ஃபாலோவர் சேர்த்தணும், அப்படி பண்ணணும். ஆனால் இது மூலியமாக வந்து இவ்வளோ வரவேற்பு கிடைக்குங்கிறது சத்தியமாக தெரியாது. ஆனால் சினிமாவில் ஆசை இருந்துச்சு. அதான் சொல்லலை, என்னோட ஆசை அங்கே இருந்துச்சு. ஆனால் அதுக்குன்னு நான் பண்ணவும் இல்லை, எடுத்துகிட்டு போய் விட்டுருச்சு. அதான் அதுவாக நடக்கும். நம்மளா ஒன்று சொல்லி எதிர்பார்ப்பு வந்து நம்மளை கொண்டுரும் ப்ரோ. இவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் நிறைய சக்ஸஸ் வந்து போராட்டங்களுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஆனால் ராஜ் பிரியன் அப்படின்னு ஒரு அழகான பேர் இருக்கு. ஒன்று இன்னும்னா அதுவே என் பேர் இல்லையே முதல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கப்போ லுங்கி பாய்ஸ் லுங்கி கட்டிட்டு டான்ஸ் ஆடுறீங்களா? ஸோ இதையே மென்ஷன் பண்ணி கேட்குறப்போ எங்கேயாவது வருத்தப்பட்டது உண்டா? கிடையவே கிடையாது. அது ஹாப்பி தான். என்ன ப்ரோ, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு படத்தில் வந்து காமெடி. இப்போ நான் இது வரைக்கும் 2 படம் நடித்தேன். 2லையுமே நான் பண்ணிட்டு இருக்க ஃபுல்லாக காமெடி. எனக்கு வந்து ஆக்டிங் வைஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எல்லாருமே அதை வந்து பயங்கரமாக வரவேற்கல. காமெடி தான் பயங்கரமாக இது பண்ணாங்க. ஸோ அது பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட ஆசை என்னன்னா எனக்கு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் சினிமாவில் நான் பண்ணது பார்த்தீங்கன்னா காமெடி கிடையாது. ஃபர்ஸ்ட் படம் கணேசாபுரத்துலேயும் நான் காமெடி கேரக்டர்னு சொல்ல முடியாது, எல்லாமே பண்ணியிருப்பேன். செல்ஃபிலையும் அதே மாதிரி எல்லாமே நார்மல் ஆக்டர் மாதிரி. எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நமக்கு இது தெரிஞ்சதே போய் பண்ணுறதை விட அது எனக்கு நல்லா வரும். இதை வெளியே காட்டுறதுக்கு எனக்கு அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக எனக்கு யூஸ் ஆச்சு. அங்கே போயிட்டு சினிமாவில் நடிச்சா ஜாலியாக இருந்துச்சு. அதான் படத்துக்குள்ள வரப்போ காமெடியாக கூப்பிடல அப்படின்ட்டு. இனி காமெடியாக கூப்பிடாம பண்ணலாம். இப்போ தெரிஞ்சிருச்சுல எப்படி நடிப்பாப்ல அப்படின்றது, அது ஒரு சந்தோஷம். அதுதான் பெரிய சந்தோஷம். படத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி என்ன பயம் இருந்துச்சு? ஓகே, படம் போகிறோம், ஏன்னா எல்லாத்தோட பார்வையும் வந்து மியூசிக்லையாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்ஸ்டாவாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இந்த இருக்கிற ஃபேமிலியே எல்லாரும் பார்த்து பழகிருப்பாங்க. படம் வரப்போ அங்கே நம்ம கூட எப்படி பழகுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பயங்கள் நிறைய அதிகரிக்கும். படம் அப்படின்னு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணி எவ்வளோ பயந்தீங்க? பயம்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு முத படத்தில் நடிக்கும்போது ஃபஸ்ட்டு கேமரா வச்சு ஆக்ஷன் சொல்கிற டயத்தில் அந்த டைமில் பயம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்பவுமே டிக்டாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்படி வச்சு நம்ம 2 பேர் பேசிட்டு இருப்போம், அவ்வளோ முடிஞ்சு. அது நமக்கு அந்த பக்கம் ஒரு 60-70 பேர் இருப்பாங்க. அவங்கள மீறி நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும். அப்படிங்களா, ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பயம் இல்லை. ஆனால் எனக்கு வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு ஸ்டேஜ் அது என்ன சொல்ல, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது நான் பண்ணதே கிடையாது. ஒரே ஒரு தடவை தான் பண்ணியிருக்கேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? சீரியஸாக? காலேஜ் ஃபைனல் இயரில், அதுவும் சீனியர் வந்து ரேகிங் பண்ணதுனால இறங்கி ஆடினேன் பாடினேன் எல்லாம் பண்ணேன். ஆனால் எல்லாமே இருக்குது, ஆசை இருக்குது. அவங்க என்னை பயன்படுத்தினது எனக்கு ஒரு நல்ல விஷயமா போச்சு. ஏறி 2 பாட்டு பாடினேன். கிட்டத்தட்ட 11 ப்ரோக்ராம் மெமோ நடந்துச்சு. அதில் 7 ப்ரோக்ராம் நான் பண்ணியிருந்தேன். அது அவங்களோட ரேகிங்னால? ஆமாம், அது 2 பாட்டுக்கு 2-3 டான்ஸ் ஆன எல்லாத்துக்குமே நான் தான் கொரிய பண்ணேன். பாட்டு நான் பாடினேன். ஆனால் இது எல்லாமே அவங்க சொன்னதுனால எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா நான் போயிட்டு சொல்லிக் கொடுப்பேன், இப்படி ஆடுங்க, இப்படி நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பேன். அதில் கலந்துப்பேன். ஆனால் ஆட மாட்டேன். கூப்பிடுவாங்க, ஆட மாட்டேன். என்னை தூக்கிக்கிட்டுலாம் போயிருக்காங்க, இழுத்து ஆடுவாங்க, ஆட மாட்டேன், ஆடவே மாட்டேன். எனக்கு அந்த கூச்சம் இப்போ வரைக்கும் இருக்குது.
ஆனா இப்போ அதே இப்போ 100-200 பேர் நின்றுட்டு இருக்காங்க, நான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆக்ட் பண்ணிடுவேன். அந்த ஸ்டேஜில் ஏறி அது மட்டும் வாய்ப்பில்லை ராஜான்ற மாதிரி தான். ஒன்றும் இல்லை, ஒரு காலேஜில் மேலே ஸ்டேஜில் ஏறி நிற்கிறோம் அப்படின்னா அந்த வாய் உதறல் வந்து இருக்கும். ஆனால் 2 படங்கள் அப்படின்றப்போ 2மே வந்து டிஃப்ரெண்டான ஜானரில் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு செல்ஃபிலாம் அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கப்போ இனிமேல் முழு நேரமாக ஆக்டிங் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாமா, இல்லை வந்து இல்லை ஓகே 2 இடங்களை கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக அதுலேயே நான் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? சினிமா மட்டும்தான் அந்த என்ன சொல்கிறது, பிக் ஸ்க்ரீனில் மட்டும்தான் இது பண்ணணும் அப்படின்றது கிடையாது. யூடியூப் சேனல்லையும் நல்ல ஒரு இது இருக்குது. ஸோ யூடியூப் சேனல்லையும் பெருசாக அந்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஆசை எனக்கு. இப்போ எப்படின்னா, ஆஹா இது இல்லைனா நம்ம அங்கே போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறத விட இதுலேயும் நல்லா சம்பாதிக்கலாம், இதுலேயும் சம்பாதிக்கலாம், அதுலேயும் சம்பாதிக்கலாம். நம்ம இதில் நம்மளோட வேலை நம்ம சிரிக்க வைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். அதே தான், அங்கே தான் போகணுன்னு கிடையாது. இங்கே இப்போ ஏன்னா கீழே ஒரு 3 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஓகேவா. இப்போ நான் சினிமாவுக்கு போயிட்டேன்னு வைங்களேன், இந்த 3 பேருக்கு அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவாங்க, எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு இதை வந்து கோஆர்டினேட் பண்ண தெரியாது, ஒரு யூடியூப் சேனலை வச்சு நடத்த தெரியாது. ஸோ நான் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா பெருசாக கொண்டு போய் போனால் மொத்தமாக போகணும். பக்கா லுங்கி டு கார் அப்படின்னு தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அப்போ இருந்து கை பிடிச்சி தூக்கி வந்துட்டு உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃபாலோவர்ஸ் தான். ஸோ அவங்கள எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவங்க இன்ன வரைக்கும் உங்கள் மேலே அவ்வளோ ஆசையாக அவ்வளோ பாசமாகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க? நல்ல வேலை, அது காரணம் காமெடி தான் ப்ரோ மேட்ரு. நம்மாடு கிரிஞ்ச பண்ணிட்டு இருந்தோம்னா நீங்கள் போகிற உள்ள கல்லை விட்டு இருந்தாலும் எரிஞ்சு விடுவாங்க. ஆனால் இந்த கிரிஞ்சு பண்ணுறவங்களாம் உங்களை எப்படி பார்க்குறாங்க ப்ரோ? அவங்கள்ட்ட நீங்கள் நினைப்பீங்களா டேய் நீயாடா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறது உண்டா? என்ன சொல்கிறது, ஒரு சில இடத்துல போயிட்டு இருப்போம், இந்த படுற அவங்க அப்படின்ட்டு போவாங்க. அவன் தெரியும், அவன் பார்த்துருக்கான், இந்த படுற அவங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பார்க்குற இடம்லாம் கரெக்டாக நோட் பண்ணிடுவாங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் வந்து பேசுவாங்க, ஒரு சில பேர் பேச மாட்டாங்க. ஒரு சில இடத்துல நம்மளே வெக்கப்பட வச்சுருவாங்க. சாப்பிட்ற இடத்துல ஒரு கல்யாணத்தை நான் எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருப்போம். சாப்பிடும்போது நம்மளை ஒரு 5 பேர் பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி எலும்பு எடுத்து கடிப்பீங்க? ரொம்ப டிசென்ட்டாக மெயின்டைன் பண்ண அந்த இடத்துல. எலும்பு கடிக்க ஆசை இருந்தால் ரொம்ப டிசென்ட்டாக மெயின்டைன் பண்ணி எந்திரிச்சலாம் வந்திருக்கான். ஓகே, நெகட்டிவ் எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? பார்க்கவே மாட்டேன். இன்கேஸ் உங்கள் நேரில் சொல்கிறாங்க யாராவது என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி நெகட்டிவாக உங்கள்கிட்ட மூஞ்சிக்கு நேராக சொல்கிறாங்க, அப்படி தான் பண்ணுவேன். அவ்வளோ அப்படி தான் பண்ணுவேன். இல்லை சீரியஸாக ரியாக்ட் பண்ணுவீங்களா? நான் ஓப்பனாக சொல்லுவேன், அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இது வாக்குவாதமே நடந்திருக்கு ரூமில். ஃப்ரெண்ட்ஸோட வாக்குவாதம் நடந்திருக்கு. இதெல்லாம் நீ பண்ணுறதே வேஸ்ட், அதாவது நான் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ பண்ணுறது வேஸ்ட்டு, தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்க, லூஸ் மாதிரி மென்டல். ஆனால் என்ன சொல்லுவேன்னா, எங்கள்கிட்ட நீ ஓவராக எதுவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேச மாட்டேன், நீ மட்டும் ரூம்குள்ளே போகிற வீடியோ பண்ணுற அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் பயங்கரமாக சண்டை வரும்போது கம்பேர் பண்ணி பேசுறது எல்லாமே ரொம்ப உச்சத்தில் இருக்கவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அவங்கள மாதிரி வந்துட முடியும் நினைக்கிறேன். அவங்கள மாதிரி எனக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல, நம்மளும் அந்த இடத்துக்கு தான் போகணும்ல, நம்ம ஒரு வேற இடத்துல பெரிய ஆள் ஆகலாம்ல அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரீச் ஆனதுக்கப்புறம் அப்படியே மாற்றி பேசிட்டாங்க. ஓகே, அந்த 4 செவத்துக்குள்ளே பண்ண அந்த மியூசிக்லேயே அந்த டிக்டாக் தான் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறீங்களா நீங்கள் அவங்கள? அந்த ஆப் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். அதை எப்படி மிஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணுறேன்.